உங்கள் டிடி தமிழில் கே விஷன் வழங்கும் சினி சிப்ஸ். இன்னைக்கு நாம காண இருக்கக்கூடிய திரைப்படம் பாரிஸ் கஃபே. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு இங்கே இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும், இந்த படத்தோட உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கும், ஸ்டேஜில் இருக்கிற நம்ம டீம் எல்லாருக்கும், கெஸ்ட் எல்லாருக்கும், அண்ட் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட லவ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் சினிமா பற்றி எனக்கு தெரிஞ்சு இப்போது எல்லாரும் பேசி 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 உங்களுக்கு பைஹார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் சினிமா பற்றி அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் நம்ம இந்த ஃபிலிமில் பேசியிருக்கோம். ஒரு 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 ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த ஒரு 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 சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நமக்கு ஆல்ரெடி எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ஒரு 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 கேப் இருக்கும். பட் குரு சார்கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம், நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் அது சொல்லலை, இது இன்னைக்கு காலையில் கூட சண்டை போட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகாக இருக்குன்னு எங்கிட்ட சொல்கிறாங்க, நான் அழகாக இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும். எப்போவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்ணுறாங்களா, அவங்க ஸ்டாராக இருக்காங்களா, இல்லை அவங்க எதுவும் அவங்க மைண்டில் வைக்காமல் அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல், அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார்கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விளையாடும். அது வேறு, அது மரியாதை எல்லாம் இல்லாமல் இல்லை சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மையர் யுவர் ஒர்க். எப்போவுமே ஈவன் மலையாளத்தில் மின்னல் முரளியாக இருந்தாலும், நான் குரு சார் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இப்படி பார்ப்பாங்க, என்னென்னா அவ்வளோ டெரராக நடித்து எல்லாரையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ குரு சார், தேங்க்யூ ஸோ மச் 2 படத்துக்கு என்னை டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார், லாங் வே டு கோ. ஐ எம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது. பிகாஸ் ஹீ ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனு மட்டும் இல்லை, ஃபுல் கதையை சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து எந்தவித நம்ம படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாமல் தான் நாங்கள் ஒரு டீமாக அதில் வேலை பார்த்தோம். இது எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அவர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தினுடைய எடிட்டர், அவருக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து எடிட்டிங்கில் நிறையா நல்லா இருக்குது. அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் கே சார், எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு காரைக்குடி எங்கே இருக்குதுன்னா தெரியாது, கேட்டால் தெரியாது. மியூசிக்கில் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். ரிவர் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுட்டு, அவருக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு எப்போதும் வேறு வேலை பார்த்துட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். அவங்க வீட்டில் பிஸ்கட்டுன்னு ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அவங்களுடைய பிள்ளை மாதிரி அது. 2 பேரும் அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்களுடைய ஸ்டுடியோக்கெல்லாம் போனால் நமக்கு ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. பாரிஸ்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யார் பேரையும் சொல்லலைன்னா மன்னிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி புதுசாக வந்த ப்ரொடியூசர்ஸ். ஆமாம், அண்ணன் பேசினார்ல, அவருடைய பேச்சு, அந்த வெள்ளிந்தியான பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஃப்ளோவாக, எங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு இப்போ தான் பார்க்குறோம். இந்த சினிமாவில் பார்த்தது நேரில் பார்க்குறோம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு சினிமா முகம் எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கதிர்னு ஒருத்தர், கதிர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார், அவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்கள், சும்மா சாதாரணமாக சொல்லிட்டீங்களேன்னு. ஸோ அப்புறம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது, இங்கே அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அன்பில் அவன். I should start by saying that this team, they're more than a team for me, they're family. டீமில் இருக்க ஒவ்வொருத்தருமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேர் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படமுமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இது உள்ளே வரும்போது எனக்கு தெரியல, பட்
I think நம்ம எல்லாரும் படம் பார்க்கும்போது all of you will see how much heart and passion and efforts have gone into this film. So ஓகே, எல்லாருக்கும் சொல்கிற தேங்க்யூஸ்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பட் அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப க்ளோஸ், என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். நான் ரொம்ப 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 நாளாக காத்துட்ருக்கேன் இந்த படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கணும்னு. அண்ட் ஐ எம் ஜென்யூன்லி ஃபீலிங் எமோஷ்னல் டுடே. கார்த்திக் சார், தேங்க்யூ. நான் ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் தான் எனக்கு வவுச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த நியூஆன்சஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து, பொறுமையாக என்னோட உட்காந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்து, என்னோட ஒர்க் பண்ணி என்கிட்டேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேர்ள்ஸ்க்கும், விமன் எல்லாருக்குமே ரொம்ப 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 கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி 2 பேர் கேரக்டருமே அப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ அதை எல்லோரும் பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அசோக், I don't know how to thank you. I think of all the mainstream male actors, Ashok is one person I can confidently say will, without any insecurity, will give தாராளமாக அவங்க ஃபீமேல் கோஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் ஹவெவர் இட்ஸ் ஷேப்பிங் அப், I think it's an amazing quality. Thank you. I am eternally grateful to you for giving me the space you have given me in this film. Just thank you so much. எல்லாருக்குமே இன்னும் நிறையா தேங்க்யூ சொல்கிறதுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எனக்குமே ரொம்ப, நானும் ரொம்ப படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போக போக அண்ட் அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு கூஸ்பம்ஸ் வருது, ஏன்னு தெரியல. பட் ஜஸ்ட் தேங்க்யூ டு மை என்டையர் டீம். ஐ கேனாட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு விட்னஸ் வாட் வி ஹவ் கிரியேட்டட். இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியாக வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்கள் முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்டை, ஒரு படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்ணுறோங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. இன்றைக்கி அம்மா சொல்லி அமிச்சாங்க, இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள்னு. எல்லா முன்னோர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சினிமா குடும்பத்தோட முன்னோர்களான பாக்யராஜ் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே அவங்க பண்ண கலை படங்கள், அவங்க இருந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறவங்கலாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கேன், வந்துடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் எங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் கன்னடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்ணுறதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேயில் என் படம் வந்தாகணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா, ஒரு படமும் ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும்னு நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபஸ்ட்டு எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்க்ரீன் பிளே என்னவாக இருக்கும், அது தேட்டருக்கு போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையாக பார்த்தா இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்க்ரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் ரசிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பெண்களோட கஷ்டங்களை பற்றி பேசுகிற படம் அப்படிலாம் இல்லை. இது நிறைய மாஸ் மொமெண்ட்ஸே இருக்குது, விமன் மாஸ் மொமெண்ட்ஸே இருக்குது. அதாவது எம்பவரிங்கான மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு உமன் ப்ரொடியூசர் பேக் பண்ணும்போது அது இன்னமும் ஆர்கானிக்காக இன்னும் சின்சியராக அது லேண்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறது தான், அவங்கவுங்க படத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு. பட் இந்த வாட்டி நான் அடித்து சொல்கிறேன்,
இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து நீங்கள் கதைகள் நல்லா சூஸ் பண்ணுறீங்க, ஸ்டோரி செலெக்ஷன் அது இதுன்னு. பட் இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஆர் த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக லேண்ட் ஆகிருக்கு. என்னோட கதை சூஸ் பண்ணுறதுல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இந்த படத்தை. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு சக்ஸஸ்க்கான ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற ஒரு தருணம். அதில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்ல போகுது. நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனால நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஷுர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன்ஸ். எஸ் மேம், எஸ் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னாரு. வாவ் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசலவங்க, ஹலோ அப்படியே போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு. அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணுக்கு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓ ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு வந்து ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி, ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல், ஒரு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த இது இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸுக்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு. 2 பேரும் அந்த சீனை படிச்சுட்டா இது படிச்சுட்டு வந்து உட்காந்து 2 பேரும் அந்த சீன் சொல்லி ஃபஸ்ட்டு பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன், ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் சீன்ஸை பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாம் சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ யூனோ அவர் எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார். இல்லை இந்த இடம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணிடலாம். The first time he saw him, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. And he was explaining the film, but then I told him, இல்லை நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு. I said, because you know me, you are saying all that. But unless அந்த ஹீரோ வந்து he's a character who is only obsessed with his mother. அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. தட்ஸ் வை ஹி டசன்ட் மிங்கிள் வித் எனிபடி வெரி ஈஸிலி. அவர் அப்படியே ஒரு எலுஃபாகவே இருப்பார். அந்த ஹீ ஹேட் டு கெட் அ கிக் இன் இஸ் கட். அந்த ஷாக் வந்த உடனே ஹீ ஸ்டார்டட் ஓப்பனிங் அப். அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னாங்க, நீ அவங்கள பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. பட் ஐ ஃபீல் தட் you did the perfect. Venki, I must talk about you. You're so good, Venki. உங்கள் டிடி தமிழில் கேகே விஷன் வழங்கும் சினி சிப்ஸ் வாரந்தோறும் ஞாயிறு காலை 11:05 மணிக்கு காண தவறாதீர்கள்.